மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. பார்க்கிற காக்கைகள் எல்லாமே நம்ம சித்தரா தான் பார்க்கணுமா? அதாவது நமக்கு நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் முழுமையாக இருந்தால், அப்படி குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருக்கும் பொழுது சித்தர்களுடைய அனுக்கிரகம் ஏதோ உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னாவே காகபூஜண்டர் தான் எல்லாரையும் வழி நடத்துவார். எதனால அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது காகபூஜண்டர் என்ன பண்றார்? நீங்க கிளம்பி வெளியில போவீங்க, ஒரு காகம் வரும், எச்சமிடும். உச்சந்தலையில் எச்சமிட்டால் நம்ம போற ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிடணும். மனிதர்களோடு மிக நெருங்கிய தொடர்புடையவர் காகபூஜண்டர் தான். நாகப்பட்டினத்தில் கோரக்கர் சித்தர் கோயில் இருக்குது இல்லையா, அந்த கோரக்கர் வடக்கு பைகை நல்ல அந்த கோரக்கர் சித்தர் கோயிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தோம்னு சொன்னால் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், அந்த இடத்துல இருக்கு. ஆனால் எதுவுமே ஜீவசமாதி இல்லை. திரும்ப இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தை உருவாக்கும் பொழுது சிவபெருமானே காகபூஜண்டர்கிட்ட தான் யோசனை கேட்கிறார். இந்த பூலோகத்தில் மறுபடியும் என்ன நல்லா தேவை அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு காகபூஜண்டரால முடியும்னு நீங்க சொல்லிட்டீங்க. அவர் காலை எப்படிங்க பிடிக்கிறதுன்னு கேட்குறீங்க. ஒரு பெரிய ரகசியம் சொல்றேன். இனிப்பு பதார்த்தம்னு சொல்லக்கூடிய பூந்தி. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்றைய நாள் பொழுதில் ஜோதிடர் சித்தர்தாசன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சித்தர்கள் தொடர்பில் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காகபூஜண்டர் சித்தர் காக்கை வடியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னதாக சொல்லியிருந்தீங்க. இப்போ நாம் பார்க்கிற காக்கைகள் எல்லாமே நம்ம சித்தரா தான் பார்க்கணுமா, இல்லை பார்க்கிற காக்கைகளில் அந்த சித்தரோட இயல்புகள் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதாவது நமக்கு நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் முழுமையாக இருந்தால் அதுதான் முதல் படி. முழுமையாக இருந்துச்சு அப்படின்னாவே அடுத்தடுத்த படி நம்ம தானாகவே போயிடலாம். அப்படி குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருக்கும் பொழுது சித்தர்களுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த சித்தர்களுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாவே நீங்கள் காகபூஜண்டரை வணங்கணுன்றது இல்லை. ஏதோ உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னாவே காகபூஜண்டர் தான் எல்லாரையும் வழி நடத்துவார். எதனால அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இப்போ நம்ம முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னா என்ன பண்ணுறோம்? காகத்துக்கு தான் சாதம் வைக்கிறோம். இப்போ 7:30 சனி வந்துருச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? காகத்துக்கு தான் கொண்டு போய் நம்ம உணவு வைக்கிறோம். அப்போது இந்த காகபூஜண்டர் உங்களை வழி நடத்த வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் காகம் ரூபத்தில் தான் வருவார். அது எல்லா காகம் அப்படின்றதில்ல, அவர் ஏதோ ஒரு காக ரூபத்தில் வருவார். அண்டங்காக்கையா இல்லை சாதாரண காக்கையா, இப்படி இந்த கேள்விக்கு போக வேண்டாம். பொதுவாக காக்கத்தினுடைய ரூபத்தில் அவர் வர்றார். எப்படியெல்லாம் பண்ணுறார்? நீங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க, நீங்கள் போகிற இடத்துல ஒரு 5 நிமிஷம் கழித்து போனால் தான் அந்த வேலை நடக்கும். முன்னாடியே போயிட்டீங்கன்னா தேவையில்லாமல் வேறு ஏதோ ஒருத்தன் 2 வீலரில் இடிப்பான், அல்லது வேறு ஏதோ ஒரு குளறுபடிகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருந்துச்சுன்னா காகபூஜண்டர் என்ன பண்ணுறார்? காக்கா உங்கள் மேலே எச்சம் கழிச்சிடும். நீங்கள் கிளம்பி வெளியில் போவீங்க, ஒரு காகம் வரும், எச்சமிடும். அப்போ எச்சமிட்டோன்னு என்ன பண்ணுவீங்க? முதல்ல ஓடி போய் அந்த இடத்த கழுவிட்டு அல்லது வேறு துணி மாற்றிட்டு மறுபடியும் நீங்கள் கிளம்புவீங்க. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ லேட் பண்ணி உங்களை அனுப்புகிறார் காகபூஜண்டர். அதை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் காகம் எச்சம் போடுற விஷயத்தை பற்றி சொல்கிறீங்க இல்லையா, அது கூட இந்த பள்ளி விழுகிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த ஷோல்டரில் காகா எச்சம் போனால் ஒரு பலன் சொல்லுவாங்க, உச்சந்தலையில் எச்சம் போச்சுன்னா சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் சொல்ல முடியுமா எங்களுடைய நேயர்களுக்கு? அதாவது காகம் எச்சமிட்டால், உச்சந்தலையில் எச்சமிட்டால் நம்ம போகிற ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிடணும். அதே போல் கரெக்டாக நம்மளுடைய பாதங்கள் கால் விரல் இருக்கு இல்லையா, அது போன்ற இடங்களில் அந்த எச்சமிட்டாலும் நாம் போகக்கூடிய வேலையை நிறுத்திடலாம். மீதி இடங்களில் எச்சமிட்டால் போகக்கூடிய வேலைகளை தாமதப்படுத்தி விட்டு செல்வது நல்லது. இன்னும் சொல்லப்போனால் நாம் உச்சந்தலையிலேயோ அல்லது காலிலேயோ விழுந்துருச்சுன்னா நாம் அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிடுறோம். வேறு இடங்களில் எச்சமிட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கழுவி சுத்தம் பண்ணதுக்கு பிறகு திரும்பவும் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு விபூதி குங்குமம் வச்சுட்டு போகிறது நல்லது. ஆனால் எப்படி இருந்தாலும் அது ஒரு சகுனம் தான். அதே மாதிரி இப்போ நமக்கு ஏதோ ஒன்று நடக்கக்கூடாதது நடக்க போகுதுன்னா என்ன பண்ணுவோம்? வீட்டில் காகம் அலறும். சாதாரணமாக காகம் கரைதல் என்பது வேறு, அது ரொம்ப இனிமையாகவே இருக்கும், அந்த சத்தத்தை ரசிக்கலாம். ஒரு மனிதர்களோடு மிக நெருங்கிய தொடர்புடையவர் காகபூஜண்டர் தான். ஒரு இடத்துல போயிட்டு காக்கை நீங்கள் சாதம் வைக்கிறீங்க, அதை வேறு ஏதோ ஒரு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா
காகம் வராத இடமா இருந்தால் கூட தொடர்ச்சியாக 2 நாள் 3 நாள் நீங்கள் காக்கா காக்கான்னு கத்துனீங்கன்னா அது வர ஆரம்பிச்சிடும். அதே இது சில வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜன்னல் ஓரத்தில் நின்று சமைச்சிட்டு இருப்பாங்க, ஒரு காகம் ஜன்னலில் வந்து நிற்கும். அவர்கள் வந்து அதுக்கு உண்டான உணவு கொடுப்பாங்க, கையிலே கொடுப்பாங்க, வாங்கிட்டு போகும். அப்போ மிக நெருக்கமான தொடர்பு. இன்னொன்று, காகம் மட்டும்தான் எல்லாரோடையும் சேர்ந்து கூடி உண்ணக்கூடிய தன்மை உண்டது. ஒரே ஒரு பொருள் இருந்தாலும் அதை இருக்கக்கூடிய எல்லாருமே பிரித்து சாப்பிடக்கூடிய, பகிர்ந்துண்டு உண்ணக்கூடிய தன்மையும் உள்ளது. அப்போ இவ்வளவும் எங்கே இருக்குது? காகபுஜண்டர் அப்படின்ற நோக்கத்தோடையே நீங்கள் அதை பாருங்கள் இனிமேல். அப்போ உங்களுக்கு நிறைய தெளிவுகள் கிடைக்கும். நிச்சயமாங்க ஐயா. இப்போ வந்துட்டு காகம் வந்து கரையிறதுக்கு அலறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஆனா முன்னைய காலத்துல எல்லாம் வந்து காகம் வந்து வீட்டு வாசல் என்ன கத்துனாலும் யாரும் வரப்போறாங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதை தான் சொன்னேன். அது கத்துதங்கிறத வந்து நம்ம நடைமுறையில் சொல்கிறோம். அது கரைதல், அது இனிமையான குரல், அது சாதாரண காக்கை செய்யக்கூடிய செயல். கத்துறதுன்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அண்டங்காக்கை இருக்கிறதுலே அந்த ஹெட்டு வந்து இப்போ தலை வந்து அதுக்கு பெருசாக இருக்கும், அண்டங்காக்கை. இப்போ இன்னொன்று இதில் சொல்லுவாங்க, நம்ம படிச்சிருக்கும்போது சொல்லியிருப்பாங்க, அண்டம் காக்கை என்றால் உலகத்தை காப்பவன் காகபுஜண்டர். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் சாவே கிடையாது. அதனால் அந்த கரைதல் என்பது வேறு, அலறுதல் என்பது வேறு. அந்த காகத்தினுடைய தன்மைகள் அந்த இடத்துல மாறுபடும். நீங்கள் சொன்னது உண்மைதான். காகம் கரைதால் யாரோ விருந்தாடி வர்றாங்க, இது வந்து ஒரு உணர்த்துதல். இப்போ எல்லா சித்தர்களும் வந்து நம்ம சித்தர்களை வந்து சித்தர் பெருமான்கள் அப்படின்னு சொல்லி தனியாக வணங்கும் பொழுது இந்த காகபுஜகண்டர் மட்டும் அவருடைய பத்தினியையும் சேர்த்து வணங்குறதுக்கான காரணம் என்ன? சித்தர்கள் என்றாலே தனிமையை விரும்பக்கூடியவர்கள், காடு போன்ற பகுதிகளில் தான் இருப்பாங்க. அப்படி போகும்போது அவர்கள்ட்ட வந்து நம்ம எல்லா சித்தர்கள்ட்டையுமே சாஸ்திரம் சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்டு போனால் கூட சத்தியத்துக்கு உட்பட்டு தான் போகணும். அப்படி நம்ம சத்தியத்துக்கு உட்பட்டு போகணும் அப்படிங்கும்போது அதற்கு உண்டான வழிமுறைகளை நாம் வந்து கடைப்பிடிக்கணும். போகரை வணங்கினால் அசைவம் சாப்பிடக்கூடாது, கோரக்கரை வணங்கினால் அசைவம் சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம வந்து ஏன்னா அவங்க இல்லறத்தில் இல்லை, அந்த ஒரு கணக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தன்னுடைய இல்லறத்தில் பகலாதேவி அம்மனோடு இவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது 2 பேரையும் சேர்த்து வணங்கும்போது நமக்கு அந்த சாஸ்திரமும் சம்பிரதாயமும் போயிடுது. இப்போ என் மனைவியை கூட்டிகிட்டு குழந்தையை கூட்டிகிட்டு நானும் போகிற வழியில் பசியில் வந்து வேறு உணவே எனக்கு கிடைக்கல, அந்த இடத்துல அசைவம் தான் இருக்குது. அப்போ நான் போயிட்டு அசைவம் சாப்பிட்டுட்டேங்கிறதுனால சாமி கும்பிடாமல் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பிட்டால் கூட உணவு வழக்கத்திற்கும் இறைவனுடைய பக்திக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றதன் அடிப்படையில் காகபுஜண்டரை நம்ம வணங்கும் பொழுது அந்த அம்மாவும் கூட இருக்கிறாங்க இல்லையா, அதனால் அவங்க சாந்தமாக இருப்பாங்கன்னே அர்த்தம். இப்போ ஒரு பெரிய ரவுடி இருக்கான், அந்த பெரிய ரவுடியை போய் நீங்கள் வந்து அவன்கிட்ட ஏதோ ஒன்று பேசணும்னு நினைக்கும் போது அவன் பொண்டாட்டி கூட இருக்கும்போது பேசுனா கொஞ்சம் அமைதியாக தான்டா இருப்பான். வெளியில் வரும்போது மீசையை முறுக்கிட்டு ரவுடித்தனமாக இருப்பார். தன் மனைவியோடு இருக்கும் பொழுது அந்த கோபத்தை வெளிக்காட்ட முடியாது, கொஞ்சம் தன்மையாகவே இருப்பாங்க. அப்படின்ற அடிப்படையில் நம்ம அந்த இவங்களோட சேர்ந்து இருக்கும் பொழுது நம்ம பண்ணும் பொழுது நமக்கு உடனடியாக வேலை நடக்கும், நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். நிச்சயமாக சித்தர் காகபுஜகண்டருடைய ஜீவசமாதி அப்படிங்கிறது எங்கேயாவது இருக்குதா? நிறைய பேர் வந்து காகபுஜண்டருடைய ஜீவசமாதி இங்கே இருக்குது அங்கே இருக்குலாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கள்ளக்குறிச்சி பக்கத்தில் பொன்னமராவதியில் இருக்குது, நாகப்பட்டினத்தில் கோரக்கர் சித்தர் கோயில் இருக்குது இல்லையா, அந்த கோரக்கர் வடக்கு பொய்கை நல்லூர், அந்த கோரக்கர் சித்தர் கோயிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தோம்னு சொன்னால் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், அந்த இடத்துல இருக்குது. ஆனால் எதுவுமே ஜீவசமாதி இல்லை. அதாவது எல்லா சித்தர்களுக்கும் ஜீவசமாதி இருக்கும், காகபுஜண்டருக்கு ஜீவசமாதி என்பது இல்லை, சமாதி பீடம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா அவர் சமாதியை அடையலையே. இன்னும் பல 100 கோடி யுகங்களில் அவர் இன்னமும் ஒரு பிறவி எடுத்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அதனால் அவர் ஜீவசமாதி அடையவில்லை. அப்போ அந்த அவருடைய நிலைக்கு பெயர் என்ன? ஸ்தூல சமாதின்னு அர்த்தம். தன்னுடைய அந்த ஸ்தூல உடம்பு இருக்குது இல்லையா, இந்த உடம்பை கூட அவர் சமாதி நிலைக்கு கொண்டு போகல. அவர் வந்து சூட்சம வடிவத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டுருக்கிறார். அதனால தான் உங்கள்கிட்டையும் பேசுவார், எங்கள்கிட்டையும் பேசுவார், இந்த லோகத்திலையும் பேசுவார், அடுத்த லோகத்திலையும் பேசுவார். 3 உலகத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களும் அவருக்கு தெரியும். உலகம் அழிந்ததற்கு பிறகு திரும்ப வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து உலகத்தை வந்து உருவாக்கும் பொழுது சிவபெருமானே காகபுஜண்டத்தில் தான் யோசனை கேட்குறார், இந்த பூலோகத்தில் மறுபடியும் என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல யுகங்களில் இவர் வாழ்ந்து அனுபவமாக இருந்திருக்கிறார். ஆனால் கோவில் இருக்குது. என்ன கோவில் இருக்குன்னா அந்த நாகப்பட்டினத்தில் இருக்குது, பல இடங்களில் இருக்குது, சதுரகிரியில் இருக்குது, கொல்லிமலையில் இருக்குது, இது எல்லாமே கோவில். அது எப்படி வந்ததுன்னா அவர் அங்கே வாழ்ந்த இடங்கள், அவர் வாழ்ந்த இடங்களிலும் அவர் தவம் செய்த இடங்களிலும் ஆலயமாக இன்று
வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது எல்லா இடத்துலையுமே இருக்குது. அவர் உருவத்துடன் கூடிய கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரி மாநிலம் திருமலைராயன் பட்டினம். அந்த பாண்டிச்சேரி மாநிலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காரைக்காலிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. அந்த காரைக்காலிலேருந்து 10 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய திருமலைராயன் பட்டினத்தில் இடத்தெரு, அந்த தெருவனுடைய பேர் இடத்தெரு, நர்பவி ஆனந்த அம்பாஜி அந்த கோவிலை நிர்வாகம் செய்து கொண்டிருப்பவர். இங்கே மட்டும்தான் உருவத்துடன் கூடிய கோவில் தென்னிந்தியாவிலேயே முதலாக அங்கே தான் கோவில் உருவானுச்சு. அதாவது காகபுஜகண்டரனுடைய உருவம் அப்படின் போது நம்ம காக்கைகள், அது காக்கை வடிவம் அப்படிதான் சொல்றோம். அவருக்கான உருவம் அப்படிங்கிறது வந்து எப்படி உணர்த்தப்பட்டது அல்லது உணர்ந்து கொள்ளப்பட்டது? நான் அந்த கோவிலுக்கு நான் போயிருக்கேன். அந்த கோவிலை நிர்ணயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நர்பவி ஆனந்த அம்பாஜி அவரையும் நான் பார்த்துருக்கேன். அவர்கிட்ட வந்து நெருங்கிய பழக்கம் எனக்கு இருக்குது. அவர் கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார், நான் வந்து காகபுஜண்டர்கிட்ட முழுமையாக சரணடைந்தவன். என்னுடைய கனவில் வந்து அவர் தன்னுடைய உருவத்தை சொன்னதுனால அதை அப்படியே காட்சிப்படுத்தி நாங்கள் இங்கே கோவில் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் பக்கத்திலே பகலாதேவி அம்மனையும் சேர்த்து வைத்திருக்கிறார். அப்போது உருவத்துடன் கூடிய கோவில் தென்னிந்தியாவில் முதல் முறையாக இவர் தான் வச்சிருக்கிறார் அப்படின்றது. ஆனால் மீதி இடங்களில் இருக்கக்கூடிய கோவில் அவர் வாழ்ந்த இடங்கள், தவம் செய்த இடங்கள். இப்போ வந்து காகபுஜகண்டரை வணங்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து அவருக்கான ஜீவ சமாதி, இப்போ எல்லா சித்தர்களையும் நம்ம வணங்கணும் அல்லது போய் சேரணும் அல்லது அவர்களுடைய இரண்டு கால்களை முருக பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போய் உட்கார்ந்து வணங்குறோம். அப்படி இருக்கும்போது இவருடைய ஜீவ சமாதின்றதுக்கு வந்து இங்கே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிடுறோம். அப்போ அவரை அழைக்கணும், வணங்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த வகையான மந்திரங்கள், என்ன வகையான வழிபாடுகளை நம்ம செய்யணும்? நான் இப்போ தான் சொன்னேன். அதாவது அவர் தியானம் பண்ண, தவம் பண்ண, வாழ்ந்த இடங்களெல்லாம் கோவிலாக இருக்குது. நீங்கள் கேட்கறது நான் வணங்கணும். இப்போ புத்தாண்டு வந்துருச்சு. இந்த புத்தாண்டுக்கு காலகட்டத்தில் கிரக நிலைகள் மாறும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி. இப்போ வந்து ஒரே குடும்பத்தில் கூட சில பேருக்கு அர்த்தம சனியும், அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி இதை மாதிரிலாம் இருக்கும். இவர்கள் தப்பிப்பதற்கு என்னங்க இருக்குது? எங்களால் அலைய முடியாது. எங்களை காப்பாற்றுறதுக்கு சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு காகபுஜண்டரால் முடியும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அவர் காலை எப்படிங்க பிடிக்கிறதுன்னு கேட்குறீங்க. இதற்கு 2 வழி தான். முதல் வழி, உங்களுடைய குலதெய்வத்தை அனுதினமும் மறக்காமல் வழிபட வேண்டும். அதற்கு அடுத்தது ஒரு பெரிய ரகசியம் சொல்கிறேன். இனிப்பு பதார்த்தம்னு சொல்லக்கூடிய பூந்தி. ஏன் அந்த பூந்தி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் கோதுமை மாவு சேர்த்துருப்பாங்க, சர்க்கரை சேர்த்துருப்பாங்க, எண்ணெய் சேர்த்துருப்பாங்க. எண்ணெய்க்கு ஆதிபத்தியம் சனீஸ்வர பகவான். சர்க்கரை என்பது மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்திய சுக்கிர பகவான். அந்த உளுந்து மாவு சேர்த்துருக்குறாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது பகவான். அப்போ இத்தனை கிரகங்களுடைய தாக்கத்திலிருந்து நாம் தப்பிப்பதற்காக காகபுஜண்டரை நாம் போய் தஞ்சம் அடையணும்னா அந்த இனிப்பு பதார்த்தம்னு செய்யக்கூடிய அந்த பூந்தியை எடுத்து தினந்தோறும் காகத்திற்கு வையுங்கள். 48 நாளில் நடக்கக்கூடிய அதிசயத்தை கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக ஒரு அதிசயம் நடக்கும். அதாவது காகபுஜகண்டர் அப்படின்ற இந்த சித்தர் பெருமான் வந்து உலகமெங்கிலும் வந்து இப்போதும் மக்களோடு வந்து பேசுறதுக்கு மிக இலகுவாக வந்து அவர் அணுகிடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இந்த காகபுஜகண்டர் பற்றி வேறு இன்னும் அதிசயங்கள், அற்புதங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன? காகபுஜண்டரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சமாதி நிலை அடையலை என்பதே ஒரு பெரிய அதிசயம்தான். நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா சிவபெருமான் சொல்கிறோம். இந்த உலகம் வந்து அழியும் போது சிவபெருமானே இவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்குறாருன்னு சொல்கிறோம். இது எல்லாமே அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சித்தரும் பல 100 அற்புதங்கள் செய்திருக்கிறார்கள். என்னளவில் நான் அற்புதம்னு நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாஸ்திரம் சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்டு நீ என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் உள்ளத்தில் தூய்மை இருந்தது அப்படி. அதாவது நான் எழுதுகிற புத்தகங்கள்லாம் எழுதியிருப்பேன். நிறைய பேர் கூட கேட்டாங்க, என்னங்க பச்சையாக எழுதிருக்கீங்களேன்னு கேட்பாங்க. குடி கெடுக்கும் புத்தி எவனுக்கு இல்லையோ அவன் சித்தர்களை சரணடைந்து கொள்ளலாம். அப்படி இருப்பவர்களை சித்தர்கள் கைபிடித்து வழி நடத்துவார்கள். இதுதான் நான் புத்தகத்தில் எழுதுனது. அப்போ தூய்மையான எண்ணத்தோடு நாம் இருந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த சித்தர்களை நம்ம சரணடைந்தால் அவர்கள் நம்மளுடைய கையை பிடித்து கொள்வார்கள். அவரை வாகனம்னு நினைக்கக்கூடியவர், அதாவது சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய காகத்திற்கு அந்த இனிப்பு கலந்த பூந்தியை வைங்க, அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். நிச்சயமாங்க. அதாவது காகபுஜகண்டர் பற்றி பல விஷயங்கள் சூட்சுமமாக வந்து உலா வந்து கொண்டிருக்காருன்னு சொல்லி நிறைய தகவல்களை இந்த நேர்காணலில் கொடுத்தீங்க. மக்களுக்கு வந்து சனி பெயர்ச்சி அல்லது சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுதலைக்கான ஒரு வழிவகையையும் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றிங்க. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.
உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல.